மார்கழி மாதத்து குளிருக்கு நல்ல காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டா தானேங்க நல்லாயிருக்கும். வாங்க பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா சிவக்க வறுத்து வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு குருமிளகு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பேன் வச்சு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பூண்டு மிளகு ரெண்டுலேயுமே காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த காரம் அதிகமாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும். சுட சுட பூண்டு மிளகு சாதம் ரெட்டில் மட்டும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றலாம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ஃபேமிலியில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க.